Hi everyone, welcome to this video. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டாக்ஸை நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். வேறு எந்த வித சஜஷனோ இல்லை நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைஸரோ கிடையாது. அதை நான் ஒரு டிஸ்க்ளைமராக இங்கே நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 செட் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம மோர் தென் 5 ஸ்டாக் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 75% ஆஃப் த ஸ்டாக் நம்மளுக்கு டார்கெட் ஹிட். மீதி ஒரு 10% மூவிங் டுவர்ட்ஸ் த டார்கெட் அண்ட் மீதி 15% நம்மளுக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறத நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இதுக்காகவே ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் சேனலை வச்சுருக்கோம். அதில் நாங்கள் இன்றைக்கி பர்டிகுலராக எந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறோம், இன்றைக்கி எந்த ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகிறோம், அது எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ட்ரேட் பண்ணுவோம். அண்ட் அதில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ ஜஸ்ட் ஃப்ரீ குரூப் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி கமெண்ட் பண்ணால் போதும். நான் உங்களுக்கு அந்த ஃப்ரீ சேனலுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் இந்த வீக்கில் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அந்த ஸ்டாக்கெல்லாம் அந்த வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதில் அட்டுல் ஃபர்ஸ்ட்டாக இருக்க போகுது. அண்ட் செகண்ட் லால்பத் லேப். அண்ட் தேர்ட் விப்ரோ. அண்ட் ஃபோர்த் டாடா கம்யூனிகேஷன். அண்ட் ஃபிஃப்த் ஏபிஎஃப்ஆர்எல். அண்ட் சிக்ஸ்த் சன்ஃபார்மா. அண்ட் லாஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எல்டி. இதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டுல். இந்த ஸ்டாக்கை நான் 2 hour டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் விசிபிளா இருக்கும். இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட், மறுபடியும் டவுன் ட்ரெண்ட், மறுபடியும் அப் ட்ரெண்ட், இந்த மாதிரி மார்க்கெட்டை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஸ்டாக். அண்ட் இந்த ஸ்டாக்கை நான் ரொம்ப வீக்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போன பிறகு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் ஃபால் ஆன ஸ்டாக் இந்த ஸ்டாக். மறுபடியும் இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்ட் போறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற சப்போர்ட் ஜோன் தான். மார்க்கெட் எப்பவுமே ரெசிஸ்டன்ஸ் ஜோனை விட இந்த சப்போர்ட் ஜோனை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணும். அண்ட் அதை இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராவே தெரியும். நான் ரொம்ப பெர்ஃபெக்டா டிரா பண்ணலனாலும் எனக்கு புரியுற மாதிரி நான் டிரா பண்ணி வச்சிருக்கேன். இந்த சப்போர்ட் ஜோன்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் மல்டிபிள் டைம்ஸ் ரிவர்ஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த இடத்துல மட்டும் கிடையாது, ப்ரீவியஸாவே மல்டிபிள் டைம்ஸ் மார்க்கெட் அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிட்டே இருக்கு. இங்க நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் பாத்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல ஃபால் ஆயிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரை நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் தான் இங்க மேட்ரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த இடத்துல மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வச்சிருச்சு அப்படின்னா, நீங்க அங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கீழே ஃபிக்ஸ்டா வச்சு உங்க டார்கெட்டை இதுவரை செட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே ஈஸி. பிகாஸ் நம்மளுக்கு இதுக்கு கீழே போச்சுன்னா நம்மளுக்கு எஸ்எல் ஹிட் ஆயிரும். பிகாஸ் அது கீழே மார்க்கெட் இங்க மட்டும் கிடையாது, ப்ரீவியஸாவும் பல முறை போனதே கிடையாது. மேபி உங்க ஸ்டாப் லாஸை கூட நீங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி செட்டப் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர். பிகாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சுனாலும் இந்த இடத்துல இப்ப கொடுத்த மாதிரி தான். பிகாஸ் மார்க்கெட் மல்டிபிள் டைம்ஸ் தொட்டுட்டு கீழே வந்துருச்சு. பட் இங்க பிரேக் அவுட் கொடுத்த உடனே மார்க்கெட் ஒரு ஃபாஸ்ட் மொமெண்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. பிகாஸ் இங்க கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் மார்க்கெட் சுத்தி இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான ஒரு ஸ்கில் பேஷன்ஸ். இந்த பேஷன்ஸை நீங்க இங்க அப்ளை பண்ணி அப்படின்னா ரொம்பவே ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். பிகாஸ் நம்மளுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:6 இருக்கு. நான் 1:5 சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிறேன். அதுவே ஒரு நல்ல ரிவார்ட் தான். இந்த ஸ்டாக்கை நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு நல்ல ரிவார்டு கெயின் பண்ண முடியும். இந்த ஸ்டாக்கை நீங்க உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் ஸ்டாக்கா நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டாக் லால்பத் லேப். லால்பத் லேப் பாத்தீங்கன்னா 2 hour டைம் ஃப்ரேம்ல நம்மளுக்கு கிளியரா தெரியுது. லைக் அட்டுல் மாதிரி இதுவும் ஒரு ட்ரெண்ட் நம்மளுக்கு கொடுத்தனால மட்டும்தான் இந்த ஸ்டாக் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் இதுல செகண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட். அதனால இந்த ஸ்டாக்கை நாங்க ஸ்விங்க்கு கூட நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல ஒரு சின்ன மைனர் டைம் ஃப்ரேம்ல ஒரு பிரேக் அவுட், அதாவது ட்ரெண்ட் கிடைச்சனால ஒரு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ஸ்டாக்கை நாங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பாத்தீங்கன்னா 2607 அண்ட் செகண்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா 2749. என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டேஸ் சுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண உடனே டக்குன்னு இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிடும். அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் இந்த ரீஜியனுக்கு மறுபடியும் வரும். அண்ட் அந்த இடத்துல மறுபடியும் தொட்டுட்டு மறுபடியும் செகண்ட் டார்கெட்டை டச் பண்றதுக்கு மார்க்கெட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும். இதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதெல்லாம் நீ எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த கான்செப்ட் ஃபுல்லாவே ஒரு எலியாட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்ற கான்செப்ட்.
ஸோ இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த கான்செப்ட் படி நான் இந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்ட் ஸ்டாக்காக நான் எடுத்திருக்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஸோ ரீசெண்டாக ஒரு 3 to 4 days முன்னாடி தான் நாங்கள் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணோம். அதோட ரீசனை சொல்லிட்டு மறுபடியும் இதை ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு ரீசனையும் நான் சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டாக் வந்து நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ட்ரெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அண்ட் இந்த ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே பிரேக் அவுட் கொடுத்தோடனே நம்ம இங்க வந்து நம்ம எக்ஸிட் பண்ணோம். அண்ட் இதுக்கப்புறம் இங்க ஒரு ரீடெஸ்ட் கிடைச்ச உடனே நம்ம செகண்ட் என்ட்ரி எடுத்தோம். அண்ட் அதுவுமே நம்ம ப்ராஃபிட்டபிளா எர்ன் பண்ணோம். இப்போ தேர்ட் என்ட்ரி எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா இதுவும் சேம் எலியாட் கான்செப்ட் தான். மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு கண்டிப்பா ஒரு புல் பேக் கொடுக்கும். அந்த புல் பேக்ல நீங்க என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் டார்கெட்டை ரீச் பண்றதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டோட மொமெண்டத்தை பொறுத்து நான் இதை சேஞ்ச் பண்ணுவேன். இந்த மொமெண்டத்தை பொறுத்து மாத்திரீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா நான் அதுக்காக ஒரு சேனல் ரன் பண்றேன் வாட்ஸ்அப்ல ஃப்ரீ சேனல். ஸோ அதோட அண்ட் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியிற டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு நீங்க வந்து ஒரு ஃப்ரீ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு டெக்ஸ்ட் வந்து நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான லிங்கை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் சூஸ் பண்ணதுக்கான பேசிக் ரீசனே இதுதான். ஒரு ட்ரெண்ட் அதுல வந்து 3 லெவல்ஸ் ஆஃப் டார்கெட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 1, 2 and 3. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து ரீச் பண்ண உடனே எக்ஸிட் பண்ணியாச்சு. அண்ட் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்த பிறகு மறுபடியும் செகண்ட் டார்கெட் வந்து ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தோம். அண்ட் அங்கேயும் நம்ம என்ட்ரி பண்ண பிறகு மார்க்கெட் இப்போ மறுபடியும் ஒரு லோயருக்கு வந்திருக்கு. அண்ட் இங்க வந்து நாங்க ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நாங்க எங்களோட என்ட்ரியை வச்சிருந்தோம். இந்த இடத்துல இந்த கேண்டில் இந்த ஹேமர் கேண்டில் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து எங்களோட என்ட்ரி வந்து வச்சிருந்தோம். மார்க்கெட் ஃபால் ஆனாலும் we have some trust and we have some stop losses here. அண்ட் அந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணாம இருக்கிற வரையும் எங்களுக்கு இந்த ட்ரேட் வந்து நல்லா ரன் ஆகும். ஸோ நாளைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா விப்ரோ வந்து ஒரு நல்ல பொசிஷன் ரன் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் ஒரு ஃபாஸ்ட் மொமெண்டம் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த டார்கெட் வந்து இங்கே தான் வந்து வச்சுக்குவேன். ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்னோட ஃப்ரீ சேனல்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கான நம்பர் வந்து ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன். ஸோ இது வந்து என்னோட தேர்ட் செட் ஆஃப் ஸ்டாக். ஸோ ஃபோர்த் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷன். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டுல் செட்டப் இருக்குல்ல அந்த செட்டப் மாதிரி. பட் இந்த ஸ்டாக்கை வந்து நான் ப்ரீவியஸாகவே நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ எடுத்தவங்க வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் ரீஜனில் தான் இருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து அன்னைக்கு நான் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணதுக்கான பேசிக் ரீசனே இந்த சப்போர்ட் ரீஜன் தான். ஸோ இந்த சப்போர்ட் ரீஜன் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கிறனால மார்க்கெட் கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு போக தான் செய்யும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் அட்டுலுக்கு சொன்ன மாதிரியே தான் நீங்க வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதாவது நான் சொல்லும் போது இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் நீங்க இங்க ஃபால் ஆகும்போது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட்டே எனக்கு வேற. அண்ட் செகண்ட் டார்கெட் நீங்க இருக்கு. ஸோ மார்க்கெட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்டாக்குள்ள என்டர் ஆவேன். எல்ஸ் இந்த ஸ்டாக்குள்ள நான் என்டர் ஆக மாட்டேன். பட் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மியா இருந்தாலும் ஸ்டில் நான் அந்த ஸ்டாக் வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணி வச்சுக்க போறேன். அண்ட் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் சொன்னதே தான் நீங்க எங்களோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஏபிஎஃப்ஆர்எல். ஸோ இதுலயுமே நாங்க வந்து ஏற்கனவே ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. பட் இந்த ஸ்டாக்கை வந்து ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நான் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 4 டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தோடனே நம்ம என்ட்ரி பண்ணோம். ஸோ டார்கெட் வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த இடத்துல ரீச் ஆன உடனே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா இந்த ட்ரெண்டை வந்து டச் பண்ண உடனே நான் இன்னொரு என்ட்ரி எடுப்பேன். அண்ட் அந்த டார்கெட்டை வந்து நான் செகண்ட் டார்கெட்டா இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நீங்க எஸ்எல் வச்சீங்க அப்படின்னா இதுக்கு கீழே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். விச் மீன்ஸ் அட்லீஸ்ட் இங்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும் என்னோட செட்டப் படி. பட் நான் இந்த ரிஸ்கை எடுக்க தான் போறேன். கண்டிப்பா இந்த ட்ரெண்டை வந்து ரீச் பண்ணலன்னா இந்த ட்ரேடை வந்து நான் எடுக்க மாட்டேன். பட் இந்த ட்ரெண்டை வந்து ரீச் பண்ணிட்டு இந்த ட்ரெண்டை வந்து டச் பண்ணி கொஞ்சம் ஒரு புல் பேக் கொடுக்கும். அந்த புல் பேக்ல நான் வந்து என்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்டாக்கை வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பேசிக் கான்செப்டே அதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ வந்து பாருங்க. அதுல வந்து நான் இந்த ஸ்டாக் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் இதோட ப்ராஃபிட் ரிசல்ட் எல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதுல நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா. ஸோ இந்த ஸ்டாக்குமே கூட ஏபிஎஃப்ஆர்எல் மாதிரி நாங்கள் ப்ரீவியஸா மென்ஷன் பண்ண ஸ்டாக் தான். ஸோ இதை வந்து நான் 1 டைம் ஃப்ரேம்லயே சூஸ் பண்ணி எடுத்து காட்டுறேன்.
ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த அப் ட்ரெண்டுக்கு காரணம் வந்து இதோட வீக்லி பிரேக் அவுட். அது வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்த உடனே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஷ்ல இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம், நம்மளோட ரீல்ஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு 1762. ஸோ கண்டிப்பாக ரீச் பண்ணோம். பட் எப்போ ரீச் பண்ணணும்னு தெரியல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வருவோம். ஸோ இந்த நம்ம ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் கொடுக்காம ரீடெஸ்ட் பண்ணுது. ஸோ பிரேக் அவுட் கொடுக்காம ரீடெஸ்ட் பண்ற கேஸ் பார்த்தீங்கன்னா 50-50 அக்யூரசி தான். பட் இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வீக்லி பிரேக் அவுட் அந்த ஒரு கான்செப்ட்னால மட்டும்தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மேபி இந்த ஜோனை வந்து ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா இதை வந்து நம்மளுக்கு ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். பட் அது வரல அப்படின்னா நான் அந்த ஸ்டாக்கை வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நான் இதுக்காக சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்ஸ் ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்குள்ள என்டர் ஆகலாம். பட் இல்லை அப்படின்னா இல்லை. ஸோ லாஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எல்டி, அதாவது லார்சன் அண்ட் டார்போ. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. அண்ட் அப் ட்ரெண்ட்ல இருந்து பிரேக் அவுட் கொடுக்காமலே மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு மார்க்கெட் அதோட டார்கெட் வந்து ரீச் பண்ணிருச்சு. இப்போ கரண்டா என்ன சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட் ரீஜியன்ல வந்து இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட் ரீஜனை நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து மல்டிபிள் டைம்ஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஒரு சின்ன மூவ் கொடுத்துட்டு மறுபடியும் டவுன் வரும். அந்த டவுன்ல நான் ஃபர்ஸ்ட் அட்டூல்ல சொன்ன மாதிரி ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணோம் அப்படின்னா, ஸோ நான் சொன்ன வார்த்தையை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. ப்ராஃபிட் சொல்ல கால்குலேட்டட் ரிஸ்க். இதுக்கு கீழே என்னோட எஸ்எல் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்க வந்த உடனே பை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட்டடா நீங்க ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ல ப்ராஃபிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் ஹையா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ சொன்ன எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நான் இதை வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாவோ இல்லை ஒரு சஜஷனாவோ நான் கொடுக்கல. நான் மார்க்கெட்ல என்ன அனலைஸ் பண்ணேன்றதை நான் ஷேர் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி இந்த யூடியூப்ல வந்து நான் ஷேர் பண்றேன். அண்ட் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃப்ரீ சேனல் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி போட்டால் போதும். நான் உங்களுக்கு அந்த ஃப்ரீ சேனலுக்கான லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம், விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அண்ட் see you in the next video.